ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாடு உமன்ஸ் கபடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில். இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன ஆல் இண்டியா உமன்ஸ் கபடி டோர்னமெண்ட் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூரில் நடந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டெல்லி, ஹரியானாலேருந்து 2 டீம், ஒன்று வந்து சாய் சோனிபத், அப்புறமேட்டா இன்னொரு டீம் குர்கல் ஹரியானா அப்படின்னு ஒரு டீம், பஞ்சாப், நாக்பூர், சவுத் சென்ட்ரல் ரயில்வே, நார்த் சென்ட்ரல் ரயில்வே, ஹவுரா ரயில்வே, ஆல்வாஸ் மாங்களூர், மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ்னு மொத்தமாக 21 டீம் நான் சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டில். இதுக்கு குவார்டர் ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆன 8 டீமில் 5 டீம் தமிழ்நாடு டீம், 3 டீம் அதர் ஸ்டேட் டீம். அதில் ஒன்று வந்துட்டு சவுத் சென்ட்ரல் ரயில்வே, இன்னொன்று ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் இன்னொன்று குருக்கல் ஹரியானா. மீதமுள்ள 5 தமிழ்நாடு டீம்ஸில் ஒன்று கண்ணகி நகர், இன்னொன்று SMVKC ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் டீம், சக்தி பிரதர்ஸ் அந்தியூர், பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி, PKR காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம். நிறையா பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், என்ன ப்ரோ தமிழ்நாட்டில் தான் மேட்ச் நடக்குது, அப்புறம் தமிழ்நாடு டீம் இல்லையாமல் எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டில் ப்ளே பண்ணாலும் தமிழ்நாட்டில் ப்ளே பண்ணுறது நிறையா பசங்க சின்ன பசங்க தான் ப்ளே பண்ணுறாங்க. இந்த டைமில் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் நிறையா டீம்ஸில் சின்ன பசங்க நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இதே வந்துட்டு மற்ற டீமில் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே, ஒரு இமாச்சல் பிரதேஷ், ஒரு ஹரியானாவாகட்டும் அந்தந்த டீம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க ஸ்டேட் டீம்ஸ்க்காக விளையாடுறதுக்காக இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தங்க நீங்கள் பார்க்குறது தான் இந்த புஷ்பா ராணா. ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க ரித்து நெகி இருக்காங்க, அப்புறமேட்டா பிங்கி ராய் இருக்காங்க, பூஜா நர்வால் இருக்காங்க, மினி இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது சவுத் சென்ட்ரல் ரயில்வேல. இதெல்லாம் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹத்வாலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரைடர் இருக்காங்க, லெஃப்ட் சைடு ரைடரு. இத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு ஸ்டார் ஸ்டடட் டீம்ஸாக இருந்தது. அண்ட் இந்த 3 டீம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்தாங்க. சரி, இப்போ வாங்க இந்த டோர்னமெண்ட்டில் என்ன தான் நடந்துச்சுன்றதை ஒரு சின்ன கதை சுருக்கமாக சொல்கிறேன், சீக்கிரமாக கேட்டுடலாம். ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்சாக சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்க்கும் கண்ணகி நகர் டீமுக்கும் மேட்ச் நடக்குது. ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா எங்கேயோ இருக்கும். ஏன்னா கண்ணகி நகர் டீம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. ஒரு 17 to 18 தான் ஏஜே அவங்களுக்கு மேக்ஸ் குரூப்பாக இருந்திருக்கும். அப்படி ஆப்போசிட் டீமுக்கு பார்த்தோன்னா அவங்க டீம் கேப்டன் ரித்து நெகி, அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 32. அவங்க இந்தியன் டீம் பிளேயராக இருந்திருக்காங்க. அதேமாதிரி பூஜா நர்வால், அவங்க வந்துட்டு இந்தியன் டீம் பிளேயர். அண்ட் பிங்கி ராய், இவங்க எல்லாருமே இந்தியன் டீம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸ் தான் இந்த டீமில் வந்து ஸ்டெடியாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே இப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏஜ் கேப் இருக்குது, அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், கேம் சென்ஸ் எல்லாம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்துன்றது முக்கியமான விஷயமா இருக்கும் ஏஜ் க்ரைட்டீரியாவோட பார்த்தா. ஆனால் அது எல்லாத்தையுமே இங்கே வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க அவங்களும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பவித்ரா ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கவரில் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்காங்க. இவங்க ஒரு ஆல்ரவுண்டர். இந்த மேட்ச் ஒன் சைடாக போயிடுமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா ரொம்பவே மேட்ச் ரொம்ப டைட்டாக போச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் இந்த பசங்க வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அதில் வந்து கண்ணகி நகர் டீமுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தம்ஸ்அப் கொடுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கார்த்திகா எக்ஸ்பிரஸ், இந்த பொண்ணை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் கபடி பார்க்குறவங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கிற ஒரு பிளேயர். இந்த பொண்ணால் ரைடிங், டிஃபென்ஸ்னு 2த்துலேயும் கலக்க முடியும். இப்போ அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொசிஷன்லேயும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருந்திருக்காங்க. அடுத்து இந்தியன் டீமுக்கு ஜூனியர் நேஷனல்ஸ்லேயே ப்ளே பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது சீக்கிரத்தில். அதுவும் நடச்சதுன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்னை கண்ணகி நகர் டீம். இன்னும் கூட இந்த பொண்ணை பற்றி நம்ம பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பிளேயர் இவங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குன்றதை இப்போயே நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் கபடியில். கார்த்திகாவுக்கு எல்லா மேட்ச்லேயும் துணையாக இருந்து நல்லா ப்ளே பண்ண பிளேயர் சுஜி. இவங்க ஒரு லெஃப்ட் சைட் ரைடர், ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ரைடர். இவங்களையும் கூட இந்தியன் ஜூனியர் நேஷனல்ஸ் கேம்பை கூப்பிட்றதா கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களுக்கும் போய் செலக்ட் ஆனாங்கன்னா ரொம்பவே பெருமையாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க ப்ரெஷரை. இவங்களோட ரைடிங் ஸ்கில்ஸுமே டாப் நாச்சாக இருந்திருக்கு அவங்களோட கண்ணகி நகர் டீமுக்கு. என்ன தான் இந்த 2 பிளேயர்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்க டீம் வந்து அட் லாஸ்ட் இந்த மேட்ச்சை லூசிங் சைடில் இருக்க வேண்டியது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சவ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் லைன் வந்துட்டு கண்ணகி நகர் 10 பாயிண்ட்ஸும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே வந்து 27 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க அப்பயே சீல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதனால தான் இந்த மேட்ச் இவங்க வந்துட்டு கடைசியில் செகண்ட் ஆஃப் முடியும் போது 43 சவுத் சென்ட்ரல் அண்ட் 33 கண்ணகி நகர்னு இவங்க ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸை தோக்க வேண்டியதாகிடுச்சு. எங்களுக்கு முன்னாடி கிளிப்ஸில் பார்த்த மாதிரி எவ்வளோ நல்லா வந்து இந்த பொண்ணு கார்த்திகாவும் சுஜியும் வந்து மேட்ச்சை எவ்வளோ புல் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்கன்றது அந்த கிளிப்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு இந்த மேட்ச்சு. பட் ஆனால் அட் லாஸ்ட் ஏதாச்சும் ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். பட் ஆனால் கபடியில் இவங்க 2 பேருமே ஸ்டார் ரைடர்ஸாக கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க. செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் யாருக்குன்னு பார்த்தோன்னா
எஸ்எம்விகேசி ஒட்டஞ்சத்திரம் டீம், இது திண்டுக்கல் சேர்ந்தது. சக்தி பிரதர்ஸ் அந்தியூர், இந்த 2 டீம்ஸ் தான் மோதினாங்க. சக்தி பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனலான ஒரு டீம். இப்போ இருக்கிற கரண்ட் சர்க்கியூட் டீம்ஸில் பார்த்தோன்னா பக்காவாக டிஃபென்ஸு ரைடிங்னு இருக்கிற ஒரு சூப்பர் டீம் தான் சக்தி பிரதர்ஸ். தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாம்பியன்ஷிப் அடிக்கிற மாதிரி எல்லா லோக்கல் டீமும் ஜெயிச்சுட்டே வந்த டீம் சக்தி பிரதர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேயரோட பேர் சௌந்தர்யா. இவங்க ஒரு சக்தி பிரதர்ஸ் டீமில் ப்ளே பண்ணுற ஒரு பக்காவான ஆல்ரவுண்டரு. ரைடிங் வேணுமா ரைடிங் இருக்குது, டிஃபென்ஸ் வேணுமா டிஃபென்ஸ் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உயிர் மண்ணுக்கு மூச்சு கபடிக்குன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு வெறித்தனமாக கபடி ஆடுற ஒரு பிளேயர் தான். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சர்க்கியூட்டில் இப்போ வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது தமிழ்நாட்டுக்கு. இதை வச்சு தான் சொல்கிறேன், தமிழ்நாட ஃப்யூச்சர் இன்னும் பெரிய கையில் நல்லா இருக்குன்னு. ஒரு கண்ணகி நகர் டீமுக்கு எப்படி ஒரு கார்த்திகாவோ அந்த மாதிரி தான் சக்தி பிரதர்ஸ் டீமுக்கு நம்ம சௌந்தர்யா. அவ்வளோ டேலண்டான ஒரு பொண்ணு. இவங்கள ஃப்யூச்சர்லேயும் இந்தியன் டீமில் பார்க்கணுன்றது மிகப்பெரிய ஒரு ஆசை எனக்கும் இருக்குது. இப்போ இந்த மேட்சோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே சக்தி பிரதர்ஸ் தான் லீடில் இருந்தாங்க 19 பாயிண்ட்டோட. எஸ்எம்பிகேசி 12 பாயிண்ட்டோட 7 பாயிண்ட் ட்ரெயிலிங்கில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எட்டி பிடிக்கணும், ஏன்னா லீடில் இருக்குது சக்தி பிரதர்ஸ். ஆனால் இந்த மேட்ச் அப்படியே புரட்டி போட்டது ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் அட்சயா. இந்த அட்சயா வேறு யாரும் இல்லை, கரண்ட் தமிழ்நாடு டீமோட சீனியர் நேஷனல் பிளேயர். இவங்க ஒரு பக்காவான லெஃப்ட் சைடு ரைடர். இவங்களோட பவர் கேமும் இருக்குது, இவங்ககிட்ட மைண்ட் கேமும் இருக்குது. நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஸ்விஃப்டான ரைடர். இவங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணி வெறும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா 15 ரைட் பாயிண்ட்ஸ் தனியாலாம் ஸ்கோர் பண்ணி இந்த டீமை ஜெயிக்க வச்சாங்க. இது மூலியமாக தான் எஸ்எம்பிகேசி டீம் செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறினாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் 7 பாயிண்ட் கம்மியாக இருந்த எஸ்எம்பிகேசி ஆனால் முடிக்கும் போது செகண்ட் ஆஃபில் 9 பாயிண்ட் லீடோட இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. மூணாவது குவார்ட்டர் ஃபைனல் பார்த்தோன்னா குருக்கள் ஹரியானா டீமுக்கும் பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலிக்கும் நடந்தது. இதோட ஸ்டார் ரைடர்ஸ் பூஜா ஹச்சுவாலே, இந்தியன் டீம் பிளேயர், அண்ட் ஆப்போசிட்டில் சுபிக்ஷா, தமிழ்நாடு ரைசிங் பிளேயர். இந்த மேட்ச்சை ஆனால் நான் வந்து ஹரியானா டீம் ஒன் சைடாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் நினச்சேன். ஏன்னா பாரதி ஸ்போர்ட்ஸ் டீமில் பார்த்தோன்னா ஒரு ரைடர் தான் இருந்தாங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து டிஃபெண்டர்ஸ் தான், பட் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணக்கூடியவங்க. ஆனால் எல்லாருமே சின்ன பசங்க முக்கியமாக. ஆனால் ஹரியானா குருக்கள் இந்த டீமில் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ப்ரூவன் பிளேயர்ஸ், அவங்க ஸ்டேட் பிளேயர்ஸை கூட்டு வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக ரொம்பவே டஃப்பான மேட்சாக இருக்கும்னு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு பார்த்தோன்னா பாரதி நெல்லை 10 பாயிண்ட்ஸ்லேயும் குருக்கள் ஹரியானா 22 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 12 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. ஆப்வியஸாக தெரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறது ஒரு நார்மலான விஷயன்றது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியாது அப்படின்றத காட்டுறதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு இந்த கேர்ள்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபைட் பேக் பண்ணி ஒரு 34-49 அப்படின்னு தோத்துட்டாங்க. பட் இட்ஸ் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு யங்ஸ்டர்ஸான டீமுக்கு நீங்கள் ஒரு குவார்ட்டர் ஃபைனலில் ப்ளே பண்ணுறீங்க. ஆப்போசிட் டீம் ஹரியானாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் உமன்ஸ் டீம். ஸோ பி ப்ரவுட் ஆஃப் திஸ் கேர்ள்ஸ் பாரதி நெல்லை ஸ்போர்ட்ஸ். இந்த பாரதி ஸ்போர்ட்ஸோட ஸ்டார் பிளேயர் சுபிக்ஷா, லெஃப்ட் சைட் ரைடர். இவங்க தான் வந்து அந்த டீமுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ரைடிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இவங்களோட கோல்டன் ரைடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோல்டன் ரைடை ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் டெல்லிக்கு ஆப்போசிட் அவங்க பண்ணாங்க. நாலாவது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் பார்த்தோன்னா இமாச்சல் பிரதேஷ் வர்சஸ் பிகேஆர் காலேஜ் கோபி. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷோட டீம் கேப்டன் புஷ்பா ராணா. இவங்க ஒரு இந்தியன் டீம் பிளேயர், ஒரு பயங்கரமான ரைடர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் தான் இவங்க டீம். இவங்க வந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட் ஆஃப் ஸ்ட்ராங் ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ். நல்லா டாலாக ஃபிட்டாக பெருசாக இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் ஆப்போசிட்டில் நம்ம பசங்கள்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ பெருசான உருவமும் கிடையாது, அவ்வளோ ஏஜும் கிடையாது. பிகேஆர் காலேஜ் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில். இமாச்சல் பிரதேஷ் 23 ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது பிகேஆர் காலேஜ் 20. கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட நல்லா கிட்ட வந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஆல் அவுட் ஆன ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் இந்த மேட்ச் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக போச்சு. பிகேஆர் டீமோட ஸ்ட்ராங்கான ரைடர்ஸ் பார்த்தோன்னா கத்திஜா ஒரு ரைட் சைட் ரைடர். இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்விஃப்டாகவும் டாலான ரைடர்னு சொல்லலாம். பட் ஆனால் இவங்களுக்கும் ஒரு சில வீக்னஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது எதிர்காலத்தில். பிகேஆர் காலேஜ் கோபியோட ரெண்டாவது ஸ்ட்ராங் ரைடராக இருக்கிறது புவனா. இவங்களும் ரைட் சைட் ரைடர், ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ லோக்கல் சர்க்கிள்ஸ் நடக்கிற மேட்சஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயர்ஸில் கத்திஜாவும் ஒருத்தர், புவனாவும் ஒருத்தராக இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருந்த பிகேஆர் காலேஜ் கோபி டீம் எப்பயுமே ட்ரையல் பண்ணிக்கிட்டு கிட்ட வந்துக்கிட்டே இருந்தாங்க மேட்ச்சு கிட்ட. பட் ஆனால் ஹிமாச்சல் பிரதேஷோட பவர்ஃபுல் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸை தாண்டி இவங்களால கிட்டத்தட்ட கைக்கு வந்த மேட்சை ஜெயிக்க முடியல. 31-37 ஹிமாச்சல் பிரதேஷ் டீம் இவங்கள வின் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கான செமிஃபைனல் 1 மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கும் SMVKC ஒட்டஞ்சத்திரம் டீமுக்கும் நடக்குது. இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஈக்குவலாக போன மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப ஸ்கோர் பார்த்தோன்னா 9-10 அவ்வளோதான் ஸ்கோர் டிஃப்ரென்ஸு. SMVKC 1 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களோட டீம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே ஆல் அவுட் ஆகி ஸ்கோர் 15-12 லீடுக்கு போயிட்டாங்க சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ். மேட்சோட லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கும்போது செகண்ட் ஆல் அவுட்டும் ஆனாங்க. இது மூலயமா கம்ஃபர்டபுளாக சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் 31 SMVKC 23ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் லைன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அட் லாஸ்ட் ஃபைனல் ஸ்கோர் பார்த்தோன்னா 35-24 வந்து SMVKC அன்லக்கியாக லூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை. இப்போ இந்த டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் பார்த்தோன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்க்கும் குருக்கள் ஹரியானா டீமுக்கும் நடக்குது. அந்த மேட்ச்சில் 2 பேருமே ரொம்ப டஃப்பான ஆப்பனன்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக போய் 13 பாயிண்ட்ஸ் ஃபார் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அண்ட் 12 பாயிண்ட்ஸ் ஃபார் குருக்கள் ஹரியானான்னு ஸ்கோர் நிற்கிது. 2 டீமும் சரிசமாக மோதிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் பிங்கி ராயும் ரித்து நெகியும் கார்னர் டிஃபெண்டர்ஸ் 2 பேருமே பக்காவாக ப்ளே பண்ணி கேமை கொஞ்சம் மேலே கொண்டு போனாங்க. இதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கிடைச்ச அப்பர் ஹேண்டை நல்லாவே யூஸ் பண்ணி கவர்ஸும் சரி, அவங்க ரைடர்ஸான பூஜா நர்வால், மினி நர்வால், சத்யா அண்ட் பிங்கி ராய் அகெயின் இவங்க எல்லாருமே சேர்ந்து மேட்ச்சை ஒரு ஒன் சைடாக இல்லாமல் இவங்களோட ஃபுல் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணி 29-27 இந்த மேட்ச் ரொம்ப டைட்டாக போய் முடிஞ்சது. ஹரியானா ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸில் தோத்துட்டாங்க. ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணி ஒரு ஹை ஒக்டேன் டோர்னமெண்ட்டை கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்காங்க சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம். அவங்களுக்கு நம்மளோட பிக்கஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நான் ரொம்பவே பார்க்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிருக்கேன். எத்தனை பேர் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. பார்க்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்பேனில் உங்களுக்கு ஒரு ஃபுல் மேட்சையும் ஒரு ஃபுல் டோர்னமெண்ட்டையும் கொண்டு வர ட்ரை பண்ண போகிறேன் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்ததாக நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம தமிழ்நாடு ரைடர்ஸ்க்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். See you on another video. Until then, signing off from you is உங்கள் ராஜ்குமார்.